சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மகள் சேனல்ல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு சுவையான நண்டு சாந்து சொல்லி தரப்போறேன். நண்டு சாந்து எப்படி வைக்கிறதுன்னு செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ அரைக்கணும், பொருளெல்லாம் போட்டு அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, அரை மூடி தேங்காயை, அரை கிலோ நண்டுக்கு அரை மூடி தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 150 சின்ன வெங்காயம், அதிலே கொஞ்சம் தாளிக்க எடுத்து வச்சுக்கோங்க. இது அரிஞ்சு வச்சுக்கோங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூனு, ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு 1 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், ஒரு முழு பூண்டு பல் பெருசாக எடுத்து அதை உரித்து வச்சுங்க. ஜீரகம் கொஞ்சம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். இப்போ என்னென்ன அரைக்கணும்னா சொல்கிறேன். பூண்டை போட்டுங்க, பச்சை மிளகாய் போட்டுங்க, பொட்டுக்கல்லையை போட்டுங்க, காஞ்ச மிளகாயை போட்டுங்க, சோம்பு போட்டுங்க, ஜீரகம், மிளகு, இது காரமே மிளகு தான். மிளகு போட்டு தான் அரைக்கணும். இதுதான் 2 மிளகாய், 2 இது, ஒரு அரை மூடி தேங்காய். இதை நல்லா நைஸாக அரைச்சிடணும். நைஸாக அரைச்ச பிறகு அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தை, இந்த வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தை கடைசியில் போட்டு ஒரு சும்மா ஒரு சுற்றி வச்சு சாந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தாளிக்கிறது காட்டுறவங்கள. இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காய், மிளகு, தேங்காய், சோம்பு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம குழம்பு பொடி போடுறோம்ல, அது 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது மிக்சியில் இதிலே போட்டு இந்த கிண்ண பவுலில் வெங்காயம் எடுத்து வச்சல, அந்த வெங்காயத்தை வறுக்கணும். இதை போட்டு ஒரு சுற்றி அரைச்சிட்டு அப்புறம் தாளித்து நண்டு போட்டு வேக வைக்கிறது தான். அதான் நண்டு சாந்து ரெடி ஆகிரும். காட்டுறேன் உங்களுக்கு. சட்டி காய வச்சுட்டேன். சட்டி சூடான பிறகு ஒரு 2 கரண்டி எண்ணெய், 2 கரண்டி, ஒரு 3 கரண்டி ஊற்றிங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ காயட்டும். காஞ்சோன்னே சோம்பு ஒண்டி தான் போடணும் தாளிக்க, வேறு எதுவும் போட வேண்டாம். சோம்பு ஒண்டி தான் போடணும், வேறு எதுவும் போட வேண்டாம். சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை, சோம்பு பொரிஞ்சோன்னா சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டு நண்டை போடுங்க. சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நண்டை போடுங்க. நண்டை போட்டு லேசாக அந்த எண்ணெயில் கரைச்சி விடுங்க. இல்லைன்னா அந்த கவுல்லாம் எடுத்துடும். அந்த எண்ணெயில் போட்டு அந்த கவுள் வராது. நண்டு சாந்து சூப்பராக ரசம் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சுடுசாதத்தை சாப்பிட்லாம். நண்டு போட்டு கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வேணாம், சும்மா அந்த 2 பருத்து, ஒரு 4 பருத்து பருத்துங்க. பரட்டிட்டு இந்த சாந்தை அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் ஹைலைட். இந்த சாந்தை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிடுங்க. கொஞ்சம் பச்சை வாடை போகாமல் இருக்கணும்னு கொஞ்சம் கிண்டி விடுங்க. இந்த நண்டோட சேர்ந்து கிண்டிடுங்க. ஒன்றும் ஆகாது, நண்டு உடையாது கொள்ளாது. இது கொஞ்சோண்டு இப்படி கிண்டி விடுங்க. நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே சாந்து வாடை போகாமல் இந்த பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சம் வதக்குங்க. இந்த பச்சை அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் இதெல்லாம் மிளகெல்லாம் அரைச்சிருக்கோம்ல, அந்த வாடை கொஞ்சம் சாந்து இப்படி லேசாக வதக்கணும்.
கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த சாந்து வாடை வர போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் வேகணும். அந்த வெங்காய வடையெல்லாம் போயிடும். சாந்து நல்லா கலராக வரும். இந்த கலரில் இருக்கும், அந்த கலர் மாறும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் சாந்து செஞ்சாச்சா. இப்போ கொஞ்சமாக தண்ணி இந்த அளவு, ஒரு சின்ன அளவு தண்ணி ஊற்றணும். இந்த மிக்சியை கழுவுன தண்ணியை ஊற்றிடுங்க. நண்டு வேகணுங்களா, அதுக்கு இதுக்கு தேவையான உப்பு இந்த அளவுக்கு போடுங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறம் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் உப்பு போட்டுருங்க கொஞ்சம் தேவையான. இதுதான் நண்டு சாந்துங்கிறது. இது நல்லா வெந்த பிறகு நண்டு வெந்துடும். அப்புறமா சாந்து வந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். வேகட்டும், மூடி போட்டு வேக வச்சிட்றேன். கொதிக்குதா பார்த்தீங்களா? இதில் அந்த தண்ணி, அந்த அளவு தண்ணி நான் ஊற்றினேன்ல, அது கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ நல்லா நண்டும் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வாசம் வந்துடும். இந்த டேஜில் வாசமே வந்துடும், நண்டு வாசம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாந்து வரணும். அந்த கலர் மேலே எண்ணெயெல்லாம் வந்துடும். அந்த ஊற்றின எண்ணெய் மேலே வரும். அப்போ இறக்கினா போதும். சத்த இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வெந்தோன்னே காட்டுறேன். நண்டு சாந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சா, அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இப்போ அவ்வளோதான், இறக்க போகிறேன். இறக்கி பவுலில் ஊற்றி காட்டுறேன். ஆஃப் பண்ணி காட்ட போகிறேன். பாட்டி செஞ்ச நண்டு கிரேவி செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நண்டு கிரேவியை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.